முதிர்கன்னி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நான் உங்கள் தருண். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டேய் தருண், டேய் தருண், எங்க போனா? கல்யாண வேலை அந்த நாள கிடக்கு, இவன் எங்க போய் தொலைஞ்சான்? டேய் தருண், ஏன்டா கத்திட்டு இருக்க? கல்யாண வேலையை என்னமோ நீ செய்யற மாதிரியே கத்திட்டு இருக்க. மண்டபத்துல அங்க எல்லா வேலையும் முடிஞ்சுது. நாம எல்லாரும் அங்க போனோம், அவ்வளவுதான் பாக்கி. டேய், கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. எந்த குறையில டேனியல், நான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாத்துட்டோம். நீ டென்ஷன் எடுக்காம இருடா. பாரு, அண்ணியை கூட்டிட்டு சந்தோஷமா மண்டபத்து வரைக்கும் போயிட்டு வாப்போ. அவ கிளம்பிட்டு தான் இருக்கா. சரி, நான் கூட்டி போயிட்டு வரேன். இங்க பாரு, என் பொண்ணுத்துல எங்க போனானே தெரியல, ஆளே காணல. கல்யாணத்துக்கு லீவ் போட்டு வந்துட்டானே. மேல மொட்டை மாடில தான் இருந்தான், அதுக்கப்புறம் ஆளே காணும். நம்ம வீட்டுக்கு போயிருக்கானா என்னமோ. அங்க இருக்கவங்களும் இங்க வேண்டாம் வர போறாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். இங்கதான் எங்க நிப்பான். இந்த வரல, நீ எப்படிதான் தேடுன? ஏண்டா, இவன் நேரம் எங்க இருந்த? இங்கதான் இருந்த. என்னடா டேய், கல்யாண மாப்பிள்ள மாதிரியாடா இருக்க? இதே பறி கொடுத்த மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்க? இல்லடா, நல்லா தானே இருக்க. சரி, ஏதாவது வேலைன்னா சொல்லுங்க, நானும் செய்யறேன். அதெல்லாம் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். மாப்பிள்ளைங்கதான் மறந்துடாத. நல்லா ரெஸ்ட் எடு. இத மாதிரி லீவு உனக்கு எப்பவும் கிடைக்காது. அதுக்கு என்னடா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, செய்யறேன். நீ ஒண்ணு செய்ய வேண்டாம், அமைதலாரும் போதும். இழுத்து போட்டு எதுவும் செய்யாதீங்க. ஏதாவது ஆளு பார்த்து செய்யுங்க. இவன் ஒரு மாதிரி தெல்லாவே இருக்கான். ஏதாவது வேண்டாத வேலை எதுவும் பாக்குறானா? நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அதுல கூட சண்டை போட்டியா? சரி சரி, அப்படிலாம் இல்ல. அது நேற்று நைட் ஷிஃப்ட் பார்த்தேன்ல, அதான். அதுக்குதான் சொல்றேன், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு போ. சரிடா, நீங்க வேலையை பாருங்க, நான் சும்மா தான் நிக்கிறேன். சரி, டே விக்கி, நான் மண்டபத்து வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, நீ மண்டபத்துக்கு போ. அப்படியே மீனாக்கா வரேன்னால அவங்க கூட்டிட்டு போயிரு. தமிழக்காவும் செம்மொழி அக்காவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களா? வீட்டுல யாராவது இருக்காங்களா? டே, நான் இங்கதான்டா இருப்பேன். அக்கா 2 பேரும் வரட்டும். அவங்க வந்தா வீடு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, அப்போ தமிழக்காவும் செம்மொழி அக்காவும் நான் வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். சரிடா, அவங்க வீட்டுக்கு வர சொல்லி. அவ ஆனந்தி மண்டபத்துக்கு போகணும்னா அவங்க அம்மாவும் அண்ணனும் மண்டபத்தை நிக்காங்களாம். நான் ஆனந்தியை கூட்டு போறேன். சரிடா, நீ கிளம்பு. இதையா ஒரு மாதிரியா இருக்கா? டே, நீ என்ன மண்டபத்துக்கு வரியா? இல்ல இல்ல, நீ ஆனந்தியை கூட்டிட்டு போ, நான் பிறகு வரேன். சரிடா. டே, தூங்கு போ. சரிடா. ஆனந்தி, சீக்கிரம் வா, மண்டபத்துக்கு நேரம் ஆயிட்டு. நான் கிளம்பிட்டேன், வாங்க. ஆனந்தி வந்துட்டா, பாத்து கூட்டு போனா. வண்டியில ஸ்பீடா போனேன்னு வச்சுக்க. டேய், நான் இப்ப 40க்கு மேல போறதே இல்லடா. அவன் சிரிக்கான். இவளே சிரிக்கா. நீங்க என்ன சைக்கிளா ஓட்டிட்டு போறீங்கன்னு. பரவாயில்ல, 40க்கு மேல போனேன்னு வச்சுக்க, சொட்ட எண்ணிடுவேன். எப்பா, போன பிறகு எனக்கு அப்பாவா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்ன, கிளம்புவோமா? சரிங்க. சேலை கட்ட வேண்டியது என்ன? நாளைக்கு எப்படியும் சேலை கட்டணும். அதுக்கு இன்னைக்கும் சேலையா? சரியா இருக்கும், வேண்டாம். மண்டபத்துக்கு போறோம், அம்மா எல்லாரும் வருவாங்கல்ல. அம்மாலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வாங்க போலாம். எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லா இருந்த மாதிரி இல்ல, பாத்துக்க. பரவாயில்ல, வாங்க. என்னங்க? இருடி வார. சரி, அப்ப சுடிதாரா போட்டு வாயேன். ஏன் பைக்ல அப்படியே அத்துக்கிட்டு போலானா? சுச்சமத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிடுதால. தாவணி போட்டா ஒன் சைடா உட்கார்ந்து இருக்கணும், அதான் சொன்னேன். பரவாயில்ல, வாங்க. போதவத்தி இருக்க பாரு. ஆனா அநியாயத்துக்கு புத்திசாலியா இருக்கடி. உங்களை பத்தி தெரிஞ்சுதான் இதை போட்டுட்டு வந்தேன். இது ட்ரெஸ் நல்லாவே இல்ல, வாயா மாத்திட்டு வந்துடலாம். கொன்னா போட்டுருவேன். ஐயா, இதுக்கு ஐடியா போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன், நல்லாவே இல்ல. அப்படியா? பரவாயில்ல, இருக்கட்டும். சொன்னா கேளுடு, பைக்ல போகும்போது அது கொஞ்சம் கிக்கா இருக்கும். பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு வாயா. இது போதும், சொன்னா கேளுங்க. நீ இப்பதான் சொல்லுவ. சே, இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்ல, வாயா உள்ள போய் ட்ரெஸ் மாத்திரலாம். ஐயோ, சுமாருங்க. வாங்கிட்டு ரெடி பேச்சு. ஐயோ, என்னங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போ. ஏய் பொண்ணுதர, மாமா. டேய், என்ன மண்டபத்துக்கு போயாச்சு? அப்படி நேரம் என்ன ஆகுது? போய்கிட்டே இருக்காங்க மாமா. இப்பதான் விக்கி ஆனந்தி போறாங்க. சரி, நீ இன்னைக்கு வர வேண்டாம், நீ நாளைக்கு மண்டபத்துக்கு வந்தா போதும்னா. ஏன் மாமா, ஏதாவது வேலை இருந்துன்னா பாரு, வீட்டுல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. மண்டபத்துக்கு வந்தாலும் தூங்கலாம் முடியாது, அங்க கத்துன்னு சத்தக்காடு கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட் நல்லா தூங்கு, அப்பதான் காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும், புரியுதா? சரிங்க மாமா. பாரு, எதுனாலும் மாமா கிட்ட தயங்காம கேளு என்ன. சரிங்க மாமா. ஏய், உன் முகம் டயர்டா இருக்குடா, போய் தூங்கு போ. இல்ல மாமா, கொஞ்சம் கழிச்சு தூங்குறேன், தூக்கம் வரல. சரிடா, எனக்கு மண்டபத்துல கொஞ்சம் வேலை இருக்குது, நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுக்கணும், பாத்துட்டு வரேன். அவ சரிசும் குமாரும் வருவாங்க, வந்தா உடனே மண்டபத்துக்கு அனுப்புன. சரிங்க மாமா. டே, உங்க அக்கா வந்துட்டாளா? இல்ல மாமா, தரும் கூப்பிட போயிருக்கான். டே, அவங்கள வீட்டுக்கு வேண்டாம், அப்படி மண்டபத்துக்கு வர சொல்லிடுடா. இல்ல மாமா, அக்கா 2 பேரும் இன்னைக்கு இங்க இருக்கட்டும். சரிடா, அப்போ அக்கா மாதிரி இங்க இருக்கட்டும், நான் மண்டபத்துல வேலை பாக்குறேன். சரிங்க மாமா.
இனி என் விரல் கூட உன் மேல படாதடி. இனி நீயே என்ன நெருங்கி நெருங்கி வந்தாலும் பக்கத்துல கூட நான் நிக்க மாட்டேன்டி. என் நகம் கூட உன் மேல படாதடி. நீ ஏன் நெருங்கி நெருங்கி வந்தாலும் பக்கத்துல கூட நான் நிக்க மாட்டேன்டி. ஏய் பொண்ணு தர. அக்கா வாங்கக்கா. வாங்க மாமா. என்ன புள்ள குரல்ல ஒரு துணிப்பு இல்லையே. அக்கான்னு சொல்லும் போதே நமக்கு அடி வயிறு கலங்கும். புள்ள ஒரு மாதிரியா இருக்கானே. என்னடா ஏன் அம்மா டல்லா இருக்கா? என்ன ஒண்ணு மாமா, நேத்து நைட் ஷிஃப்ட் அதான். சரிடா, ஒண்ணு மண்டபத்துக்கு வா, இல்லன்னா தூங்கு. ஏன் ஒத்த காலையில நின்னுட்டு இருக்க? கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தவம் இருக்கானா என்னமோ. அக்கா சேட்டதான். அப்பா சிரிக்கிறான். அப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிடா, அவ ஆதிரா எங்க? அக்கா ஆதிரா எங்கன்னு கேட்டேன். உள்ள படுத்துருந்தாக்கா. டயர்டா இருக்குன்னா அதான் படுத்துருக்காளே என்னமோ. என்னவா அவளை சுத்தி சுத்தி கண்ணு காணிப்பா. சரிடா, நான் பாத்துட்டு போறேன். நீ ஒத்த கால நில்லுன்னு. நீ இருக்க பாரு. இருங்க இருங்க, முத நான் உள்ள போயிட்டு வரேன். அங்க எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும். சரி, அப்போ நீ உள்ள போ. போயிட்டு போய் பொண்ணு கூட வா. நான் இப்ப மண்டபத்துக்கு போறேன். அங்க வேலை சொல்லி அப்படியே கிடக்குது. சரியா? நான் வேணா விட்டுட்டு மாமா. வேண்டாம் வேண்டாம், நீ வர வேண்டாம், நான் போய்க்கிடுவேன். மாமா என்னடா? அக்கா இங்கே இருக்கட்டும். சரிடா, நீ ஆச்சு அக்காலாச்சு, அவ கூட எங்க இது. தேங்க்ஸ் மாமா. புள்ள என்னமோ நினைக்கிறானே. அம்மா அப்பா தான் கூட இல்ல. அக்கா கூட இருந்தா அம்மா இருந்த மாதிரி இருக்கும். அதான். ஃபீல் பண்ணாதடா. அது கல்யாணம் வருது இல்ல, பல கவலைகள் இருக்கும். இந்த நல்ல நேரத்துல நம்ம பெத்தவங்க கூட இல்லைன்னு உனக்கு கவலையா இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க இருக்கோம்டா, அம்மா அப்பாவா நாங்க இருக்கோம். கவலைப்படாம இரு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அதான் உனக்கு அப்பாவா மாமா இருக்கேன்னு சொல்லிட்டாங்களே, வேற ஏன்டா கலங்குற? கோசர பத்தியா? சரிடா, நான் போய் ஆதிரா பாத்துட்டு வரேன். மாமா வள்ளி பேசிட்டு வா. சரிங்கக்கா. ஏன் எனக்கு போ தெரியாதா என்ன? புரிஞ்சுது புரிஞ்சுது. சரி, நான் ஆதிரா பாத்துட்டு வரேன். ஏய், என்னனாலும் மாமாட்ட கேளு. என்ன மாமா நான் இருக்கேன். இது போதும் மாமா. அப்பா இல்ல அம்மா இல்ல எந்த வருத்தமும் உனக்கு வேண்டாம். எல்லாமா நாங்க இருக்கோம். அதனாலதான் மாமா இது வரைக்கும் என் கதை ஓடுது. சரிடா, எனக்கு மண்டபத்துல ஏகப்பட்ட வேலை, நான் கிளம்புறேன்னா. சரிங்க மாமா. எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. உன்னை கெட்டவன் தான் நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தரமானவனா இருப்பனே. உன்கிட்ட பெட்ட கட்ட நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன விக்ரம்? ஐயோ அப்பா, கேவலம். ஒரு பொண்ணுக்கா உட்கார்ந்து அழுகிட்டு இருக்கான். சே, இவன் என் புள்ளதானா? அப்பா டேய், ஏதோ நாளைக்கு 5 கோடி வரணுமே, அந்த வேலையை பாத்தியா என்ன? அப்புறம் தேர்தல் வேலை அந்த மேல கிடக்குது, அதையும் பார்க்கணும். அப்புறம் நாளைக்கு அன்னைக்கிளி வீட்டுல கல்யாணம் நடக்க கூடாது, தெரியும்ல? அப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம. நீ செத்தாலும் வேலையை முடிச்சிட்டு சாவு, புரியுதா? சரிங்கப்பா. என்ன வர வர உன் நடவடிக்கை ஒண்ணு சரியில்லாத மாதிரி இருக்குது. சொன்ன வேலை எதுவும் முடிச்ச மாதிரி தெரியலையே. அப்பாக்கு எதுவும் தெரிய வேண்டாம், அவ்வளவுதான் தெரிஞ்சதுன்னா. இல்லப்பா, நீங்க கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. நாளைக்கு பொண்ணுத்துறைக்கும் அன்னைக்கிளி பேத்திக்கும் கல்யாணம். அது நடக்க கூடாது, தெரியல? அந்த அன்னைக்கிளி பேத்தி இங்க இருக்கணும், புரியுதா? சொத்துக்கு சொத்து ஆச்சு, பொண்ணுக்கு பொண்ணு ஆச்சு. நீ இதை இப்ப கொஞ்ச நாள கல்யாணம் காட்சிலாம் பார்க்கணும் ஆசைப்படுறிய, முடிச்சுக்க. அப்பா இல்ல இல்ல, உன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தேன். பொண்டாட்டி வாசம் கேட்க இல்லப்பா. சே, இது விக்ரமானே எனக்கே சந்தேகமா இருக்குது. என் பிள்ளை தானே நீ. என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்கப்பா, முடிக்கிறேன். நான் சொன்ன வேலையை முடிக்கலன்னு வச்சுக்க, நீ இல்ல உன் அம்மா தான் அசிங்கப்படுவா, பாத்துக்க. வேலையை முடிக்கிற, வேலையா முடிக்கிற. முடிக்க முடியலன்னா உசுரோட இங்க வந்துடாத, புரியுதா? என் பிள்ளையா இருந்தா நீ முடிச்சிருப்ப. முடிக்கிற, எல்லாரும் கதையும் முடிக்கிற. நல்லா இருக்காதீரா? நல்லா இருக்கு. தப்பு தப்பா பண்ண வேண்டியது, உட்காந்து அழ வேண்டியது.
உனக்கு அன்னைக்கு நாங்க 4 பேரும் படிச்சு படிச்சு சொன்னோம். உன் மொர மண்டையில ஏறவே இல்லல. அதான் உனக்கு வாழ்க்கை ஈஸியா கிடைக்கல, அருமை தெரியல. சரி விடு, பொண்ணு தர கோவம் தான் தெரியுமே. அவன் கோவம் கொஞ்ச நேரம் தான், அதுவும் உன் மேல அறவே கோவப்பட மாட்டான். எந்திரிச்சு பரட்டு வா. இல்லத்த, நான் செஞ்ச வேலையில இனி அவங்களுக்கு ஒரு நாள் என் மேல இருக்க கோவம் போகாது. என்னடி சொல்ற? அவங்க நெருங்கி நெருங்கி வரப்போ நான் அலட்சியப்படுத்திட்டேன். இப்போ அவங்க என் பக்கத்திலே வரல. ஏன் வரமாட்டுக்காங்கன்னு இருக்குது. அவன் அப்படி இருக்க மாட்டானே, உன்னை சுத்தி சுத்தி தானே வருவான். எனக்கு நானே சோனியா வச்சுக்கிட்டேன், அதான் தெரியுமா? அத்தை, நான் என்ன அவனை எதுவும் தகாத வார்த்தை சொல்லி திட்டிட்டியா என்ன? ஆமா. சரி விடு, நீ பேசினாலும் அவன் பெருசாவே நினைக்க மாட்டான். எந்திரிச்சு கிளம்பு வா. இல்ல, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, அவன் உன்னையே சுத்தி சுத்தி வரும்போது நீ அவனை அலட்சியப்படுத்தி அவனை பக்கத்துலயே விடல. இப்ப அவன் பக்கத்துல வரலன்னா உனக்கு ஃபீலா இருக்குது. இப்படிதானே அவனுக்கும் இருந்திருக்கும். என்னைக்கும் நமக்கு வலிக்கிற மாதிரி தான் மத்தவங்களுக்கும் வலிக்கணும். முத உணரணும். உணர்ந்தவன் தான் மனுஷன் மனசி. மத்தவங்களை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையும் அந்த வலியும் நம்மளால தாங்கிக்க முடியுமான்னு யோசிக்கணும். அப்படி யோசிச்சு பார்த்தோன்னா மத்தவங்களை காயம் படுத்த மாட்டோம், மத்தவங்களுக்கு துரோகமும் பண்ண மாட்டோம். முத நம்ம நேசிக்கிற மாதிரி மத்தவங்களையும் நேசிக்க பழகணும். உனக்கு வலிக்கிற மாதிரி தான் மத்தவங்களுக்கு வலிக்கணும்னு முத யோசிக்கணும். தப்புதான், பெரிய தப்பு பண்ணிட்டேன். சரி சரி, வருத்தப்படாத. வெளியில தான் தம்பி நிக்கிறான், அவனை வந்து பேச சொல்றேன். பேசுவாங்களா அத்தை? பேசுவான், பேசாம எங்க போவான்? நீ எந்திரிச்சு கிளம்பு முத. சரிங்க அத்தை. அவங்க அக்கா சொன்னா பேசுவாங்க, நான் கிளம்புறேன். அக்கா. சரி, ஆதிர ஏதோ கூப்பிடுதா, என்னன்னு போய் கேளு போ. அக்கா, உங்களுக்கு பசிக்குதா சொல்லுங்க, ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்படின்னா இவன் மனசு பாதிக்கிற மாதிரி அவ ஏதோ பண்ணிருக்கா. சரிடா, நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா என்ன? அக்கா, மத்த அக்கா எப்போ வருவாங்க? சரி ரைட்டு விடு. விடிஞ்சா அவ கட்ல தாலி கட்டணும், தெரியும்ல? அக்கா, மண்டபத்துல வேணா கொண்டு விட்டுட்டு வரட்டுமா? அடே, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அது விடுங்கக்கா. அக்கா, நம்ம என்ன மண்டபத்துக்கு போலாமா? ஒண்ணு வேண்டாம், முதல்ல நீ அவ கிட்ட போய் பேசு போ. அவ பேசுறத நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்கா, மாமா இப்பதான் போனாங்க, நம்மள என்ன போலாமா? கிளம்பிட்டேன்டா, கிளம்பிட்டேன். அக்கா இருங்க, நான் கொண்டு விடுறேன். பின்னாடியே வந்தா கல்லுதான் கிடக்கு, தூக்கி எரிஞ்சிரும் பாத்துக்க. ஒழுங்கா அவகிட்ட பேசிட்டு இரு. கிளம்பிட்டேன், மண்டபத்துக்கு போலாமா? உங்களதான் மண்டபத்துக்கு போலாமா? இல்ல, நான் மண்டபத்துக்கு வரல, உங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்க போறேன். அப்போ மண்டபத்துக்கு நம்ம போக வேண்டாமா? நீ வேணா போ, நான் வரல. இல்ல, சேர்ந்துதான் போகணும். அதான் நீ போ, இஷ்டம் இருந்தா போ, இல்லைன்னா வீட்டுல இரு. எனக்கு வர முடியாது, எனக்கு வர மாதிரி மனசு இல்ல. அப்ப நானும் போகாம இருக்கட்டா? அது ஓ விருப்பம், இஷ்டம் இருந்தா போ, இல்லைன்னா வீட்டுல இரு. எனக்கு எல்லாரும் கூட இருக்கணும் போல இருக்கு. எல்லாரும் மண்டபத்துக்கு போயிட்டாங்க, எனக்கு ஒத்தையில போக தெரியாது. இப்ப தினேஷ் மாமா வருவாங்க, அவங்க கூட போ. நீங்க? அதான் நான் இல்லாம வாழ்ந்துருவிய, போ. இல்ல, நீங்களும் வந்தா? இல்ல, எனக்கு தூக்கமா வருது, நான் வரல. சரி, அப்ப நானும் போகல. எனக்காக யாரும் போகாம இருக்க வேண்டாம், அவரை இஷ்டப்பட்டு தானே வாழ ஆசைப்படுறீங்க, போங்க. இல்ல, நான் போகல. அது உன் விருப்பம். இருட்ட போது, எனக்கு இருட்டுனா பயம். அதான் குத்துக்கள் மாதிரி காவலுக்கு வெளியில நிக்கிறேனே, நிம்மதியா போய் தூங்கு. ஏன், உங்களுக்கு தெரியாதா? கிளம்புன்னு சொன்னேன், அவனை தொட்ட அருவப்பா இருக்குல்ல உனக்கு. ஐயோ, நான் அந்த இடத்துல சொல்லலாம் மாமா. உன்னை நான் என்ன சொல்லியிருக்கேன், இனி உன் வாயில மாமாங்கிற வார்த்தை வரவே கூடாது. நான் சோகர வரைக்கும் வரக்கூடாது. ஏன் இப்படிலாம் தண்டனை கொடுக்குறீங்க? நீ எனக்கு கொடுத்த தண்டனை விடவா, பாசத்துக்காக உன் பின்னாடி வந்தா சே. முட்டை போட்ட மூங்கில அது பாட்டு பாடக்கூடும், நெஞ்சில் ஓட்ட போட்ட பின்னும்
மாத்தி பாடும் வந்து போனதாரு அவளந்தவன தேரு நம்பி நொந்து போன பாரு அவ போயில்ல நாரு என திட்டம் போட்டு நீ திருடாதே எட்ட நின்று நீ வருடாதே கட்டெரும்பு போல் நருடாதே மனம் தாங்காதே தாங்காதே வானவில்லின் கோலம் நீ அம்மா என வானம் தாண்டி போனதெங்கம்மா காதல் இல்லா ஒரு எங்கடா என கண்ணை கட்டி கூட்டி போங்கடா